அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படாவிட்டால் ஹமாஸ் இயக்கத்தினர் மிகப்பெரிய அளவிலான சேதங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஹமாஸ் இயக்கத்தினரை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட மாட்டேன் என்றெல்லாம் மிரட்டல் பாணியில் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிலான அறிவிப்புகளை இன்றைய தினம் விடுத்திருந்தார். இதற்கு ஹமாஸினுடைய எதிர்வினை பதில் எவ்வாறு இருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹவுதி படைகள் மீதும் அமெரிக்கா திடீர் நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஸ்டேலுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்க கோரும். விடுவிப்பது என்பதற்கு அப்பால் ஒரு மிரட்டல், இது கோரிக்கை என்பதற்கு அப்பால் பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்பதை போல ட்ரம்ப் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டலை விடுத்திருந்தார். அது குறிப்பாக ஏற்கனவே பணைய கைதிகள் விடுதலைக்காக ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதில் கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்து அவர்களுடைய நீண்ட முயற்சிகளின் பின்னர் அந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அந்த ஒப்பந்தத்தை மதித்து ஹமாஸ் இயக்கத்தினர் படிப்படியாக பணைய கைதிகளை விடுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 42 நாட்கள் முதலாங்கட்ட ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னர் இரண்டாங்கட்ட ஒப்பந்தம் ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டாலும் இரண்டாங்கட்ட ஒப்பந்தத்தை இன்னமும் ஆரம்பிக்காமல் பின்னடித்து அந்த ஒப்பந்தத்தை குழப்பி வருபவர்கள் இஸ்ரேலியர்கள். ஆனால் ஒப்பந்தத்தை கடைபிடிக்கும் தரப்புக்கு அச்சுறுத்தலை விடுக்கும் அமெரிக்கா ஒப்பந்தத்தை குழப்பும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பது என்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கையான ஒரு வியப்பான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் இங்கு ஒப்பந்தத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி பணைய கைதிகளை ஹமாஸ் இயக்கத்தினர் விடுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் இந்த ஒப்பந்த காலத்தில் கூட காசாவிலும் ரஃபாவிலும் தாக்குதல் நடத்தி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உதவி பொருட்களை தடை செய்திருக்கின்றார்கள், மனிதாபிமான வழிகளை அடைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒப்பந்தத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துக்கொண்டு ஒப்பந்தத்தை குழப்புவர்களுக்கு ஆதரவளிக்கும் ட்ரம்பினுடைய செயற்பாடு இந்த உலகத்திற்கு மிகவும் ஒரு வியப்பான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு ட்ரம்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய மிரட்டல்களால் உருட்டல்களால் எந்த ஒரு விடயமும் இங்கே நடக்கப் போவதில்லை. முடிந்தால் உண்மையில் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு இருந்தால் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கள், ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடியுங்கள், இரண்டாங்கட்ட ஒப்பந்தத்திற்கு செல்லுங்கள், இரண்டாங்கட்ட ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று முடிந்தால் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு அதிகார தொனியில், மிரட்டல் தொனியில் இங்கு சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஹமாஸ் இயக்கம் ஒருபோதும் இந்த மிரட்டல்களுக்கு அடிபணியாது என்று ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் மிக தெளிவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலளித்திருக்கின்றார். அமெரிக்கா ஏற்கனவே கனடா முதல் மெக்சிகோ வரை இந்தியா, உக்ரைன் பல விவகாரங்களில் தன்னுடைய மிரட்டல் மூலம் பல்வேறுபட்ட காரியங்களை சாதித்து வருகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய மிரட்டல்களுக்கு கனடா, மெக்சிகோ, இந்தியா, உக்ரைன் போன்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட பலர் அஞ்சி பல்வேறுபட்ட முடிவுகளை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹமாஸ் இயக்கமும் சரி, பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் சரி, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கங்கள், அவர்கள் மரணத்தை தழுவுவதற்காக எப்போதும் காத்திருக்கக்கூடிய போராளி குழுக்களாக இருக்கின்றார்கள். அது எந்த ஒரு போராளி குழுக்களாக இருக்கலாம். அவர்களுடைய மண்ணை மீட்பதற்காக போராடக்கூடிய அந்த ஆயுத குழுக்களில், ஆயுத இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே மரணத்தை தழுவுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய சமுதாயத்திற்காக, தங்களுடைய பாலஸ்தீன இன விடுதலைக்காக போராடக்கூடியவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினுடைய அச்சுறுத்தல்கள் எடுபடாது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். அதனூடாக அவர்கள் வெற்றியடைவார்கள், தோல்வியடைவார்கள் என்பது அடுத்த பக்கம். இராயதந்திரங்கள் வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் விடுதலை போராட்ட இயக்கங்களை மிரட்டல்கள் மூலம் நினைத்தவாறு நடத்த முடியாது என்பதை ட்ரம்ப் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. ஹமாஸ் இயக்கம் தெளிவான பதிலை கூறியிருக்கின்றார்கள். முடிந்தால் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கள், இஸ்ரேலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்க கட்டாயப்படுத்த வேண்டும். அவ்வாறு கட்டாயப்படுத்தினால் படிப்படியாக ஹமாஸ் இயக்கம் கூறியபடி அனைத்து பணைய கைதிகளும் இங்கே விடுதலை செய்யப்படுவார்கள். அதை விடுத்து ட்ரம்ப் இப்படியான மிரட்டல்களை விட்டு கொண்டிருந்தால் அது பணைய கைதிகள் விடுதலையை மேலும் சிக்கலான ஒன்றாக மாற்றிவிடும்.
இது பிராந்தியத்தில் மீண்டும் அழிவை ஏற்படுத்தும். அது பாலஸ்தீனத்துக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி, அனைவருக்கும் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் காஷம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ட்ரம்ப் ஏற்கனவே இருக்கும் ஒப்பந்தத்தை சரியாக நடைமுறைப்படுத்த இஸ்ரேலை தூண்டுவதை விட்டுவிட்டு இன்னும் இந்த ஒப்பந்தத்தை குழப்பும் நடவடிக்கைகள் ஆகத்தான் அவருடைய கருத்துக்கள், அறிவிப்புகள் தெரிகின்றன. இதற்கு பின்னால் ஏதாவது நோக்கங்கள், சதித்திட்டங்கள் இருக்கின்றதா தெரியவில்லை. ஆனால் ஹமாஸ் தெளிவாக நிராகரித்திருக்கின்றார்கள். அடுத்து காசா மீதான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தியது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அவசர கூட்டத்தை கூடியிருக்கின்றார்கள். 5 ஐரோப்பிய உறுப்பினர்கள் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, உடனடியாக காசாவுக்குள் உணவு மற்றும் பிற பொருட்களை அனுமதிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். பிரான்ஸ், பிரிட்டன், கிரீஸ், ஸ்லோவானியா மற்றும் டென்மார்க் ஆகிய 5 ஐரோப்பிய உறுப்பினர்களும் இஸ்ரேலை 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு முன்னேற ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தி இருப்பதுடன், குறிப்பாக எந்த ஒரு யுத்தத்திலும் பொதுமக்களுக்கான உணவு, மனிதாபிமான உதவிகளை தடுப்பது முறையாகாது என்ற ஒரு அழுத்தத்தையும் தற்போது கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஏமனின் கவுதிகள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்திருக்கின்றார்கள். ஏமனை தளமாக கொண்ட கவுதி இயக்கத்தை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று நேற்றைய தினம் அமெரிக்கா பிரகடனப்படுத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் அமெரிக்காவின் கருவூலத்துறை கவுதிகளின் 7 மூத்த தலைவர்கள் மீது தடைகளை விதித்துள்ளது. ஏமனின் கவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு இராணுவ தர பொருட்கள் மற்றும் ஆயுத அமைப்புகளை கொண்டு சென்றார்கள் என்று கூறும் உறுப்பினர்கள் மீது புதிய தடைகளை விதித்திருப்பதுடன், சர்வதேச சப்ளையர்களின் வளர்ந்து வரும் வரிசையில் இருந்து ஆயுதங்களை தேடுவதன் மூலம் கவுதி தலைவர்கள் செங்கடல் பகுதியில் தங்களுடைய நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி இருப்பதாகவும் அவர்களின் சார்ந்த நிறுவனங்களுக்கும் தடைகளை விதித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அமெரிக்கர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் மீதும் சரி, ஹிஸ்புல்லாவின் மீதும் சரி, ஹவுதிகள் மீதும் சரி, இவர்கள் எத்தனை தடைகளை விதித்தாலும், ஏற்கனவே பல தடைகளை விதித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய தடைகள் எல்லாம் அவர்களை வீழ்ச்சியடைய செய்கின்றதோ இல்லையோ, அவர்களை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வழிகளைத்தான் இங்கு செய்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடைகள் எவ்வளவு ரஷ்யாவின் மீது உக்ரைன் போரின் போது போடப்பட்டிருந்தன. ஆனால் இன்று அதே ரஷ்யாவின் பக்கத்தில் அமெரிக்கா நிற்கும் அளவுக்கு அமெரிக்காவின் தடைகள் ரஷ்யாவை இந்த பாதிப்புக்கும் உள்ளாக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் மீண்டும் ஏற்கனவே கவுதிகள் மீது, ஹிஸ்புல்லா மீது, ஹமாஸ் மீது, ஈராக்கிய இயக்கங்களின் மீது மிகப்பெரிய தடைகளை விதித்திருக்கின்றார்கள். இதைவிட எங்கெங்கெல்லாம் இன்னும் தடைகளை விதிக்கலாம் என தேடி தேடி இவர்கள் தடைகளை விதித்துவதில் செலவழிக்கும் நேரத்தை இந்த பிராந்தியத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு செலவழித்தால் அமெரிக்கா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமைதியாக இருக்க முடியும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க விமானப்படையுடன் இணைந்து தென்கொரியா போர் விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்ட போது தற்செயலாக போச்சியோனில் உள்ள பொதுமக்கள் பகுதியில் 500 பவுண்ட்ஸ் எடையுள்ள மிகப்பெரிய 8 குண்டுகள் MK-2 குண்டுகளை வீசியது. இதனால் 16 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. KF-16 போர் விமானங்கள் தவறாக இலக்குகள் மீது குண்டுகளை வீசியதாகவும், இந்த பயிற்சியின் போது ஏற்பட்ட இந்த நடவடிக்கை மிகப்பெரிய பதற்றத்தை தென்கொரியாவுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமாக வேண்டும். இதில் ஏற்பட்ட சேதங்களுக்கு நாங்கள் வருந்துவதாக தென்கொரிய இராணுவம் தங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். எதுவாறு இருப்பினும் அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா செய்த பயிற்சியில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து அந்த நாட்டு குடிமக்களையே பயிற்சி என்ற பெயரில் காயப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகள் சிலவற்றை முற்றாக சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள நிலையாக இருக்கின்றது. இது ஏற்கனவே வடகொரியாவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் அச்சம் காரணமாக பதற்றமாக இருக்கும் தென்கொரிய எல்லைப் பகுதிகளில் இது மேலதிக பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யாவின் உடைய முக்கோண ஆட்டத்திலே மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திர நிகழ்வுகள் தினமும் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் டொனாஸ்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நகரத்தை கைப்பற்றி இருப்பதாக மாஸ்கோ அறிவித்திருக்கின்றார்கள். உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், கார்கிவ் மற்றும் டொனாஸ்க் உட்பட பல பிராந்தியங்களில் உள்ள போர்க்குழுக்கள் தாக்குதலை நடத்தி மேற்கத்திய தயாரிப்பு பீரங்கிகளை அழித்து உக்ரைனிய துருப்புக்களை பின்வாங்க செய்து முக்கியமான ஒரு நகரத்தை கைப்பற்றி இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அதிகாரபூர்வமாக ஆரம்பிப்பதற்கு முன்பு எவ்வளவு அதிகமான நிலத்தை உக்ரைனிடம்
தாங்கள் கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு அதிகமான நிலங்களை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையை தான் ரஷ்யா தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. உக்ரைன் ஏற்கனவே மிகப்பெரிய ராஜதந்திர சிக்கலுக்குள் உள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஷ்யா தங்களுடைய தாக்குதலை உக்ரைனுக்குள் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இது எதுவரை செல்லப் போகின்றது? இந்த தாக்குதல்கள் தொடரப்போகின்றதா அல்லது ரஷ்யா உக்ரைன் போர்முனை சண்டை நிறுத்தப்பட்டு சமாதானம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.